ஸ்ரீ மாத்ரே நமக, ஸ்ரீ குருப்யோ நமக, மகாபிரிவா சரணம். அம்பாளுடைய 10வது ஸ்லோகம் எப்படி இருக்குது அப்படின்னா, சுத்த வித்யாங்குராகார துவஜபங்கி துவயோஜ்வலா அப்படின்றது. துவஜபங்கி துவயோஜ்வலாலேருந்து சுத்த வித்தைகளை கற்றுக்கலாமா. என்ன சொல்கிறா அப்படின்னு பார்க்கும்பொழுது, துவஜம் அப்படின்னா இங்கே பற்களை குறிக்கிறது. இந்த பற்களுடைய பலீரிடும் துவஜ பங்கி துவயோஜ்வல, உஜ்வலான என்னது, பிரகாசமாக பல பலீரிடும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அம்பாளுடைய பல்வரிசைகளை பார்த்தாலே நமக்கு என்ன கிடைக்கிறதா, சுத்த வித்யா, சுத்தமான வித்தைகள் நமக்கு வந்துடுறது தான். அது எப்படி முடியும்? அம்பாளுடைய பற்களை பார்த்தாலே வந்துடுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வாக்தேவதைகள் என்ன சொல்கிறா, அம்பாளுடைய பற்களை பார்ப்பதுன்றது நமக்கு சாதாரணமான விஷயமா? எந்த ஃபோட்டோலையாவது நம்ம அம்பாள் சிரிச்சுன்னு இருப்பாளே தவிர பற்கள் தெரியுமா? தெரியாது. அப்போ பற்களே தெரியறதுன்னா நம்ம அந்த அளவுக்கு அம்பாளை நோக்கிறோமா, பார்க்குறோமா அப்படின்றது தான் இங்கே முக்கியமான கருத்து. அப்பேற்பட்ட அந்த அம்பாள் சிரித்து கொண்டிருக்காள். புன்சிரிப்போடு தான் அம்பாள் இருப்பாள். ஆனால் நிச்சயமாக பற்களை காட்டி கொண்டு சிரிக்கவில்லை. அப்போ அந்த மாதிரி புன்சிரிப்பு இருக்கக்கூடிய அம்பாளுடைய பற்களை பார்த்தாலே என்ன நடக்கிறதா, சுத்தமான வித்தைகள் எல்லாமே நமக்கு ஞானம் பெற்றவர்களாக நம்ம மாறுறதுக்கு அந்த சுத்தமான வித்தைகள் நமக்கு வருதான். இந்த மாதிரி தான் இந்த வாக்தேவதைகள் இந்த சுத்த வித்யா, அதாவது அரிய விஷயம், ரகசியமான விஷயம், அரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரமாகவோ அவ்வளோ எளிதாகவோ நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. இதில் இன்னொரு உட்பொருளும் இருக்கிறது. அதாவது மேலோட்டமாக பார்க்கும்போது அம்பாளுடைய பற்களை பார்த்தால் நமக்கு எல்லாருக்குமே ஞானம் கிடைக்கும் அப்படின்றது அது முதல்ல பாசிபிளான கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அதுவே பாசிபிள் இல்லை. அம்பாளை தியானிக்கணும், அம்பாளுடைய ஸ்வரூபம் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமா அம்பாள் பேசும் பொழுது தான் அந்த பற்களை நம்மளால் நோக்க முடியும். அது கூட முடியுமான்னு தெரியல. அம்பாள் பேசுனா நம்ம கண்ணை மூடிட்டு கேட்க தான் முடியுமே தவிர அவ்வளோ ஞானமெல்லாம் நமக்கு வருமானது தெரியாது. ஆனால் வாக்தேவதைகள் என்ன சொல்கிறா, உனக்கு அந்த மாதிரி உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு உன்னுடைய பூர்வ புண்ணிய பலனெல்லாம் நல்லா இருந்ததுன்னா, ஒருவேளை நீ அம்பாளுடைய பற்களை பார்த்தனா உனக்கான ஞானங்கள் கிடைக்கும் அப்படின்றா இந்த வாக்தேவதைகள். இதில் இன்னொரு பொருள், அதாவது மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு வரும்போது இதனுடைய இன்னொரு உட்கருத்தான 2 அழகான பொருள் இருக்குது. என்னன்னா, எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லைன்னு இந்த பற்களை வைத்தே அம்பாளுடைய பற்களை வைத்தே நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறார்கள் இந்த வாக்தேவதைகள். எப்படின்னா, துவஜ அப்படின்ற போது 2 முறை பிறத்தல் அப்படின்னும் வரும். அப்போது மனிதனுக்கு பற்கள் வருது, கரெக்டாக? குழந்தையாக இருக்கும்போது பல்லு வருதா? கிடையாது. பொக்கை வாயோடு தான் நம்ம பிறக்கிறோம். அப்புறம் வயசாகும் பொழுது ஒரு 6 மாதத்துக்குள்ளே பல்லு முளைக்கிறது. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து முதல்ல இருந்த பால் பற்கள் எல்லாம் விழுந்து அப்புறம் நமக்கு பெர்மனன்ட் டீத்துன்னு சொல்லி நிரந்தர பற்கள் வரும். அது நிரந்தரமாக இருக்குமானா கிடையாது. அதுவும் கொஞ்சம் காலம் கழித்து அது விழுந்துடும். அப்போ திரும்பவும் எப்படி ஆகும், பொக்கையோடு தான் நம்ம போகிறோம். அப்போது இந்த உலகத்தில் நிரந்தரமான விஷயம் எதுவுமே இல்லைன்னு வெறும் இந்த பற்களை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு அழகான கருத்து என்னன்னா, அம்பாளுடையது ஷோடசி, ஸ்ரீவித்யாவுடைய ஷோடசி மந்திரம். ஷோடசினா என்னது, 16 மந்திரங்கள். எப்படி நம்ம அம்பாளுடைய பற்களை பார்த்தா நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணும்பொழுது, அம்பாளுடைய ஸ்ரீவித்யா மந்திரம் என்னது, ஷோடசி மந்திரம் 16 அக்ஷரங்கள் கொண்டது. இது அம்பாளுடைய பற்கள் 16 அம்பாளுடைய பற்களாக வருது. அதனால் எவர் ஒருவரால் அம்பாளுடைய புன்சிரிப்பை பார்க்க முடியுதோ, அம்பாளுடைய புன்சிரிப்போடு கூடிய அந்த பற்களை பார்க்க முடியறதோ, என்ன நடக்கிறதா, அவர்கள் எல்லாருமே துவஜர்களாக மாறுகிறார்கள். அதாவது ஞானம் பெற்றவர்களாக மாறுகிறார்கள் அப்படின்றது தான் இந்த சுத்த வித்யாங்குராகார துவஜபங்கி துவயோஜ்வலா அப்படின்னு. அடுத்தது கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷிதிகந்தரா. கற்பூரம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அந்த கற்பூரம் எங்கே இருந்தாலுமே ஒரு வாசனை, ஒரு ஆக்கர்ஷண சக்தி நம்மளை இழுக்கும், ஒரு வசியத்தன்மை இருக்கும். இந்த இடத்துல இந்த சுத்த வித்யாவும் சரி, கற்பூர வீட்டிக்காவும் சரி, அம்பாளுடைய திருமுகத்திலேருந்து வரக்கூடிய வசியத்தன்மை என்னன்னு சொல்கிறது. எதெல்லாம் அம்பாளுடைய திருமுகத்தில் வசியத்தன்மை வரும்? புன்சிரிப்பு நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அடுத்தது அம்பாள் தாம்பூலம் சாப்பிட்றால அதனுடைய ரசம், அது எப்படி இருக்கும்,
வசியத்தன்மை நிறைந்ததான். அந்த ரசத்தில் ஒரு துளி கிடச்சதுனாலே ஞானம் நமக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பாக்கியம் கிடச்சிருக்குன்னா காளிதாசர், அதே மாதிரி ஆதிசங்கரர், இவாருக்கெல்லாமே அந்த கற்பூர வீட்டுக்கு அம்பாளுடைய அந்த தாம்பூல ரசத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு துளியை அவளை ஞானிகளாக மாற்றுகிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன மிக சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அம்பாளுடைய மதுரமான அந்த குரல். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? கண்டிப்பாக சாதாரணமாக நம்மளால் அம்பாளுடைய திருமுகத்தை பார்க்க முடியுமே தவிர புன்சிரிப்பு கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் அம்பாளுடைய பல்ல பார்க்க முடியுமா? இல்லை தாம்பூல ரசத்தை தான் நம்மளால் வந்துட்டு பருக முடியுமா? இல்லை அம்பாள் நம்மளை கூப்பிட்டு பேசுவாள்? இதெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு முதல்ல நமக்கு பலம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பலம் இருக்கணும். இல்லைன்னா பயந்து அங்கேயே மயக்கம் போட்டு கூட விழுந்துருவோம். இது எல்லாமே நடக்குமா? எப்போ நடக்கும்? அம்பாள் கிட்ட நாம் சரணாகதி பண்ணிட்டு அம்பாளே நீதே கதி அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பாள் நிச்சயமாக தன் திரு வாயிலிருந்து இந்த மாதிரி மதுரமான குரலை நாம் கேட்க முடியும். அம்பாளுடைய பற்களை பார்த்தாலே நமக்கு ஞானம் கிடைக்கும். அதே மாதிரி கற்பூர வீட்டிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த தாம்பூல ரசத்தை நாம் வந்துட்டு ஸ்வீகரிக்கக்கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்திற்கான பொருள். அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமக. மகாபெரிவா சரணம்.